நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் கன்னி ராசியோ கன்னி லக்னத்திலேயோ ஒருத்தர் பிறந்து விட்டார் என்றால், கன்னி ராசி லக்னத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் இருக்கிறார் என்றால், இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் அப்படியே 100% பொருந்தும். கன்னி ராசி லக்னத்தில் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவங்களிடம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கன்னி ராசி லக்னத்தை பொறுத்து இந்த பதிவில் பலன்கள் சொல்ல போகிறேன். கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. கன்னி ராசி லக்னம் உங்களுடைய குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ அப்பாவோ அம்மாவோ இப்படி உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் இருக்கிறார் என்றால் இந்த பதிவினுடைய பலன் உங்களுக்கு பொருந்தும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. பதிவினுடைய தலைப்பு, கன்னி ராசி லக்னத்தாரிடம் பார்த்தீங்கன்னா பகச்சிக்காரங்க வஞ்சம் வைத்து பழி வாங்கிடுவாங்க. கன்னி ராசி லக்னம் காலபுருஷனுக்கு 6வது வீடு. கன்னி ராசி லக்னத்துடைய அதிபதி புதன். பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்களில் புதன் மட்டும்தான் தன்னுடைய வீட்டில் ஆட்சியும் பெறுவார், உச்சமும் பெறுவார். இந்த கன்னி ராசி லக்னத்தில் தான் புதன் ஆட்சி உச்சம். கன்னி ராசி லக்னத்தில் சுக்கிர பகவான் நேசம். இது காலபுருஷனுக்கு 6வது வீடு, உபய ராசி. உபய ராசிக்கு பகை கிரகம் அப்படின்னா குரு தான். குருவும் புதனும் கேந்திராதிபத்திய தோஷம் கொடுப்பதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. கன்னி ராசி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தாலும் சரி, இந்த பதிவின் பலன் பொருந்தும். கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய செயல்பாடுகளில் இசை, கலை, நடிப்பு, இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இருக்காது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது வீடு, அதிகமான உழைப்பை கொண்டது. வேலை கொடுத்துட்டிங்கன்னா 8 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை இவங்க 5 மணி நேரத்தில் டான்னு இவங்களே செய்து முடிப்பார்கள். அந்த அளவுக்கு கடும் உழைப்பை கொண்ட ஒரு ராசி லக்னம் கன்னி. கன்னி ராசி லக்னம் இது பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கம் உடையது, பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோள் உடையது. கன்னி ராசி லக்னத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் குடும்பத்தில் அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, கன்னி ராசி லக்னத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களிடம் அந்த வியாபார பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அவங்க வியாபாரத்தில் அதிகமான லாபம் சம்பாதித்து கொடுப்பாங்க. வியாபார நோக்கமுடையது கன்னி. கன்னி ராசி லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து விட்டார் என்றால் எதையாவது விற்கணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அவங்களிடம் ஒப்படைச்சிங்கன்னா 1 2 ஆக்குவாங்க, 2 4 ஆக்குவாங்க, 4 6 ஆக்குவாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக வியாபாரத்தில் பேசி நல்ல லாபங்களுக்கு விற்று கொடுப்பாங்க. கன்னி ராசி லக்னத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவங்களுக்கு வியாபார நோக்கம் இல்லாமல் எதையுமே இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. எதை செஞ்சாலும் அதில் ஒரு வியாபார நோக்கம், லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கேமரா, மீடியா, பத்திரிகை, ஸ்டாக்குமெண்ட் சார்ந்து, பத்திரங்கள் சார்ந்து இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். கேமரா, செல்போனு, பத்திரிகை, ஸ்டாக்குமெண்ட்டு, பத்திரங்கள் சார்ந்து ஒரு ஈடுபாடு கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய குடும்பத்தில் நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் ஏதோ ஒரு துக்கம், மரணம் ஏற்பட்டால் இவங்களால் அந்த துக்க காரியத்தை இவங்களால் மறக்க முடியாது. இவங்களுடைய வயதில்
சின்ன வயசுலேயோ பிற்காலத்திலேயோ பெரிய வயசுலேயோ நண்பர்களோ அண்ணன் தம்பியோ அப்பாவோ அம்மாவோ அல்லது கல்யாணம் பண்ண பிறகு வாழ்க்கை துணையோ அல்லது இவங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையோ இவங்களிடம் பகைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களை வந்து கெட்ட வழியில் திட்டுறது சாபம் விடுறது உருப்பிடாமல் போ அப்படின்னு இவங்கள வந்து மனம் நோக செய்கிறது கண்டிப்பாக வந்து கன்னிராசி லக்னக்காரர்களிடம் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டாங்க. மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் வந்து வஞ்சம் வைத்து பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு பதிவினுடைய தலைப்பில் போட்டிருக்கிறேன். அதனால் வந்து அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னம் கன்னி ராசியை திருமணம் பண்ணவர்கள் அல்லது கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு குழந்தை பிறந்தவர்கள், கன்னி லக்னம் ராசி உங்களுக்கு குழந்தையாக இருந்தாலும் அவங்களிடம் பேசும்போது கவனமாக தான் பேசணும். அவங்கள திட்டுற மாதிரி அவங்க வந்து வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அதை வந்து மறக்கவே மாட்டாங்க. கடைசி வரை அதை வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அதை நினச்சிட்டே இருந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து அப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா பெற்றோர்களுக்கு பிற்கால வயதில் இந்த கன்னிராசி லக்னக்காரர்கள் பழி வாங்குவாங்க. பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு செய்யக்கூடிய நல்லது உதவிகள் இவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. திருப்பி 1க்கு 2 செஞ்சிடணும் அப்படின்னு உடனுக்குடன் அந்த உதவியை செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு உண்டு. அதே கன்னி லக்னம் ராசிக்காரர்களுக்கு உபத்திரம் செய்து விட்டால் இவங்க வந்து சிங்கம் போல் புலியை போல் பதுங்கி இருந்து ஒளிந்திருந்து மறைந்திருந்து இவங்க வந்து பிற்காலத்தில் பழி தீர்க்காமல் விடவே மாட்டாங்க. கன்னிராசி லக்னம் காலபுருஷனுக்கு 6வது வீடு. மிக மூர்க்கத்தனம் கொண்ட வைராக்கியமுடைய ஒரு ராசி லக்னமாக இந்த கன்னி லக்னம் ராசியாக அமைந்திருக்கிறது. பிறர் செய்த துன்பத்தை, பிறர் படுத்திய வேதனையை கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு ஒரு துன்பம், கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு ஒரு வேதனையை உண்டாக்குகிறீர்கள் என்றால் அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. உங்களை வந்து பழி தீர்த்து தீருவாங்க. அதனால் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னம் ராசி வருகிறது அப்படின்னால அவங்களிடம் சந்தோஷமாக பேசுங்க. அவங்களிடம் நீங்கள் வந்து உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாமல் பார்த்துங்க. ஏன்னா உபத்திரம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தினீங்கன்னா, அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் அவங்க வந்து மறைஞ்சிருந்து பழி தீர்ப்பாங்க. காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி. கடன் கொடுப்பதிலும் நோய் உண்டாக்குவதிலும் அதிக உழைப்பை உண்டாக்குவதிலும் உறவினர்களிடம் பகை விரோதம், உறவினர்களை விட்டு தனிமையில் வேறிடம் போய் இருப்பதிலும் வாழ்வதிலும் கன்னிராசி லக்னம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். கன்னிராசி லக்னத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவங்கள வந்து அன்பு அனுசரணையோடு பெற்றோர்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி பார்த்தீங்கன்னா உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாமல் பார்த்துங்க. கன்னி லக்னம் ராசியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவங்க வந்து தனிமை நாடாமல் உறவுகளை விட்டு பிரிந்து செல்லாதவாறு பார்த்துக்கிட்டாவே கன்னி ராசி லக்னக்காரர்கள் யாருக்குமே வந்து பாரமாக இருக்க மாட்டாங்க. யாரையும் வந்து வஞ்சம் வைத்து பழி தீர்க்க மாட்டாங்க. கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு உதவி செய்யலனாலும் யாரும் உபத்திரம் செய்யக்கூடாது, யாரும் வந்து அவங்கள சாபம் விடக்கூடாது, யாரும் வந்து கன்னி லக்ன ராசிக்காரர்களை மனம் நோகிற மாதிரி மனம் வெறுத்து
நொந்து வேதனைப்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா காலாகாலத்துக்கு அவங்களிடம் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் நிறைந்தது கன்னி ராசி லக்னம். இந்த மாதிரியான அமைப்பு கன்னி லக்னம் ராசி உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.